வணக்கம். இது உங்கள் நண்பன் செல்வா. சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இது ஏற்கனவே லேர்ன் பண்ணது. இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்? டோன்ட், டு நாட், டசன்ட், டஸ் நாட் இது எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே போன வகுப்பில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் ரிமைண்டர். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 இதுதான் நம்ம கற்றுக்கிட்டது. எக்ஸாம்பிள்ஸும் நம்ம நிறைய பார்த்தோம். அதாவது ஐ ஈட் இட்லி, நான் இட்லி சாப்பிடுகிறேன். வி ட்ரிங்க் வாட்டர், நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம். ஹீ பிளேஸ் ஃபுட்பால், அவன் கால்பந்து விளையாடுகிறான், அவர் கால்பந்து விளையாடுகிறார். இது எல்லாமே நம்ம போன வகுப்பில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம். அப்போ அதோடைய ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதில் என்ன வரும்? ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், விங்கிறது சப்ஜெக்ட், ஹீங்கிறது சப்ஜெக்ட். இங்கே வேர்ப் அப்படின்னா ஈட், ட்ரிங்க், பிளேஸ். ஓகே, இன்று டுடே நெகட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் டு நாட் ப்ளஸ் V1, சப்ஜெக்ட் ப்ளஸ் டஸ் நாட் ப்ளஸ் V1. இப்போ பாருங்க, ஐ ஈட் இட்லி, நான் இட்லி சாப்பிடுகிறேன். வி ட்ரிங்க் வாட்டர், நாங்கள் தண்ணீர் குடிக்கிறோம். அப்போ இது எப்படி நெகட்டிவ்ல வரும்? ஐ டு நாட் ஈட் இட்லி, நான் இட்லி சாப்பிடுவதில்லை. வி டு நாட் ட்ரிங்க் வாட்டர், நாங்கள் தண்ணீர் குடிப்பதில்லை. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மேலே ஈட்டின்னு சொன்னதை டு நாட் ஈட்னு சொல்கிறோம், ட்ரிங்க் அப்படிங்கிறத டு நாட் ட்ரிங்க்னு சொல்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அதே மாதிரி ஹீ ஈட்ஸ் இட்லி, அவன் இட்லி சாப்பிடுகிறான் அல்லது அவர் இட்லி சாப்பிடுகிறார். ஷீ ட்ரிங்க்ஸ் வாட்டர், அவள் தண்ணீர் குடிக்கிறாள். அப்போ நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா எப்படி வரும்? ஹீ டஸ் நாட் ஈட் இட்லி, அவன் இட்லி சாப்பிடுவதில்லை. ஷீ டஸ் நாட் ட்ரிங்க் வாட்டர், அவன் தண்ணீர் குடிப்பதில்லை. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு டு நாட்னு போடுறோம், ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு டஸ் நாட்னு போடுறோம். இப்போ அது என்னென்ன? ஐ, வி, யூ, தேக்கு டு நாட் ப்ளஸ் V1, ஹீ, ஷீ, இட் ப்ளஸ் டஸ் நாட் ப்ளஸ் V1. இப்போ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டு நாட் யூஸ் பண்ணணும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு டஸ் நாட் யூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்கள் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். இது எல்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு லேர்ன் மெனி வேர்ப்ஸ், அதாவது ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இப்போ உங்களுடைய ஸ்க்ரீனில் இப்போ நிறைய தெரியும். வேர்ப்ஸ் அதிகமாக நம்ம படிக்கும்போது நமக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வேர்ப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இதை மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணி பழகணும். பாசிட்டிவாகவும் பேச தெரியணும், நெகட்டிவாகவும் பேச தெரியணும். அப்போது வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு இருக்கிற டவுட் என்ன தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது டு நாட், டோன்ட், டஸ் நாட், டசன்ட் இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வித்தியாசம் நிறைய இல்லை. ஆனால் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும் ரொம்ப முக்கியமானது என்ன இப்போ சொல்கிறேன். டோன்ட் அண்ட் டசன்ட் இது எங்கே யூஸ் பண்ணுவோம்? இன்ஃபார்மலாக பேசும்போது, இன்ஃபார்மலான ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது, தெரிஞ்சவங்ககிட்ட யூஸ் பண்ணும்போது, ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசும்போது இதை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ டு நாட் அண்ட் டஸ் நாட் எங்கே யூஸ் பண்ணுறோம்? இது ஒரு சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம். இது ரொம்ப டீசெண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபார்மலான ஒரு கான்வர்சேஷனுக்கு, ஃபார்மலான ஒரு கம்யூனிகேஷனுக்கு இந்த டு நாட் அண்ட் டஸ் நாட் நம்ம யூஸ் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். டோன்ட் ஓப்பன் த டோர், டு நாட் ஓப்பன் த டோர். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் எதுவுமே இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், டோன்ட் ஓப்பன் த டோர்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதை எல்லாத்துட்டையும் நம்ம இதை பயன்படுத்த முடியாது. நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, பழகினவங்ககிட்ட மட்டும்தான் இதை மாதிரியான ஒரு சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் நெக்ஸ்ட் பாருங்கள், டு நாட் ஓப்பன் த டோர் இது ஒரு ஆர்டினரியான ஸ்டேட்மெண்ட். இதை நம்ம எந்த இடத்துலையும் பயன்படுத்தலாம், இது யாரையும் ஹர்ட் பண்ணாது. சரியா? அப்போ டு நாட் ஓப்பன் த டோருங்கிறது ஒரு ஆர்டினரியான ஸ்டேட்மெண்ட். டோன்ட் ஓப்பன் த டோர் அப்படிங்கிறது ஒரு கமாண்ட் இருக்கும், ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இவ்வளவு தான். ஓகே, நான் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறது ஒரு சின்ன ரீகேப் பாருங்கள். நெகட்டிவ் சென்டென்ஸ் சப்ஜெக்ட் டு நாட் V1, சப்ஜெக்ட் டஸ் நாட் V1, அதை எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு டு நாட் யூஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு டஸ் நாட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்து நீங்கள் நிறைய வேர்ப்ஸ் லேர்ன் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்து டு நாட், டோன்ட், டஸ் நாட், டசன்ட் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம். Hope you all understood today's lesson. Meet you soon with a new lesson. Thank you. Take care.